தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். கோடானு கோடி மக்களின் பேராதரவோடு அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கோடானு கோடி மக்களின் பேராதரவோடு அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றியதற்கு நன்றி என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களை காப்பதற்காக தீய சக்தி திமுக மீண்டும் தலையெடுத்து விடாமல் தடுத்து நிறுத்துவோம் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். கோடானு கோடி மக்களின் பேராதரவோடு அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடன் இருப்போம் என்று அதிமுக நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக சார்பிலே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விடுத்திருக்கின்றார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக கடமையாற்றிய தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கும் கண்டுஞ்சாது அயராது தேர்தல் பணியாற்றிய அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிப்பதாக அந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடன் கவனத்துடன் அயராது பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளன்று அதிமுக சார்பிலும் கூட்டணி கட்சிகள் சார்பிலும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைவரும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடைய அறிவுறுத்தல் படி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பாகவே தேர்தல் நடத்தும் அலுவலரால் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டையுடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய சீல்களும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் சரியாக இருக்கின்றதா என்பதையெல்லாம் கவனத்தோடு பார்க்க வேண்டும். வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளும் ஏற்கனவே படிவம் 17C படி வாக்குப்பதிவு நாளன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் சரியாக இருக்கின்றதா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வாக்குப்பதிவு எந்திரத்தில் இருக்கக்கூடிய தேதி நேரத்தை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கட்சியினருக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஏதேனும் மாறுதல்கள் இருந்தால் வாக்கு எண்ணிக்கையை தொடராமல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை வாக்கு எண்ணிக்கும் அந்த மையத்தினுடைய பிரதான மேஜையின் முன்பு அமர்ந்திருக்கின்ற வேட்பாளரின் தலைமை முகவரிடத்திலே தெரியப்படுத்தி அதை எழுத்துப்பூர்வமாக வேட்பாளரின் சார்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் எடுத்து கூறி அதற்குண்டான ஒப்புகையை கட்டாயம் கேட்டு பெற வேண்டும். அதற்கான தீர்வு கிடைத்த பின்னர் தான் அடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய தலைமை முகவர்கள் தங்களுக்காக வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் பொழுது அந்த பணி முறையாக நடைபெறுகின்றனவா என்பதை விழிப்போடு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய அவர் அதிமுக சார்பிலும் கூட்டணி கட்சி சார்பிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் மக்கள் தீர்ப்பு நிலைநாட்டப்படக்கூடிய வகையில் அனைவரும் மிகவும் விழிப்போடு பணியாற்ற வேண்டும். ஜனநாயக பயிர் தழைத்து ஓங்க நாம் அனைவரும் ஆற்ற வேண்டிய இன்றியமையாத கடமை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். தமிழக மக்களை காப்பதற்காக தீய சக்தி திமுக மீண்டும் தலையெடுத்து விடாமல் தடுத்து நிறுத்துவோம் என்றும் இதுதான் தன்னலம் பாராமல் நமக்காக உழைத்த நாட்டுக்காக உழைத்த ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடன் என்றும் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.